பிக்கப் சொல்லணும் வைங்களா, அதுதான் மேட்ரு. ஆனால் இதுதான் வந்து பிரச்சனையே. இது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, வண்டி வந்து சீக்கிரமாக ரெவ் ஆகிடுது. அந்த ஆர்பிஎம் வந்து சீக்கிரமாக தொட்டுது. அதனால் அடிக்கடி கியர் மாற்றுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஹைட்டாக இருக்குது, வைடாக இருக்குது. அவங்களுக்கு நல்லா பார், இவ்வளோ வைடாக இருக்குது. எனக்கு ஹேண்டில் பார் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. பிடிக்கிறதுல ஹேண்டில் பார்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ இந்த வண்டி ரேடியேட்டர் ஓடுது. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இதில். ஸோ இந்த ரேடியேட்டர் வந்து இந்த காற்று வந்து டேரெக்டாக இப்படி வெளியே அடிக்கும். ஸோ அப்போ நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறப்போ கரெக்டாக அவங்களோட காலில் தான் அடிக்கும் அந்த ஹீட்டு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என் பேர் ரமேஷ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிடுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு 1 மந்த் ஆச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, வண்டி இல்லாமல் கடுப்பாகுது. ரிவ்யூவும் பண்ண முடியல, வெளியே எங்கேயும் போக முடியல. கியர் பாக்ஸ் போயிடுச்சுலாம் என் வண்டியில். அதனால் அது கொஞ்சம் பார்த்துட்ருக்கேன். 1 மந்த் ஆகும் எப்படியும் வரத்துக்கு. அது சரி, இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னா, நம்மக்கிட்ட 69 இருக்குது, SD Scrambler 69. ஸோ இந்த பைக்கு தான் இன்றைக்கி நம்ம ரைட் ரிவ்யூ பண்ண போகிறோம். நீங்கள் யாராவது இந்த பைக்கு வாங்க பிளானில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இந்த டெக்னிக்கல் ரிவ்யூவில் விட்டு லுஸ்க்கு அப்படிலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு டெக்னிக்கல் ரிவ்யூலாம் பார்க்கணும், வேறு சேனலில் பார்த்துக்கலாம். டெக்னிக்கல் டிப்ஸ்னா அவங்க வெப்சைட்லேயே இருக்குது, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். நான் அதை பற்றி இங்கே பேச வரல. நான் இந்த பைக்கை ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். ஸோ எனக்கு இது எப்படி இருக்கோ அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களுக்கு ஓகேனா இந்த வீடியோ பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த பைக்கோட லுக்கு. எனக்கு இந்த பைக்கோட லுக் வந்து பிடிச்சிருக்கு, பட் ஆனால் பிடிக்கல. ஏன் அப்படின்னா, இந்த SD Scrambler ஃபஸ்ட்டு வந்து 2 சைலன்சர் வச்சு வரும், டியூவல் சைலன்சர் இருக்கும். அது செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் செமையாக இருக்கும்னு பார்த்தேன். பட் ஆனால் இப்போ வரத்துலாம் சிங்கிள் சைலன்சர் வந்துச்சு. நல்லா தான் இருக்குது இதுவும். ஆனால் அந்த டியூவல் சைலன்சர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும், நல்லாவும் இருந்திருக்கும் பார்க்குறதுக்கு. பட் லுக் வைஸ் ஓகே தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வண்டி பார்க்குறதுக்கோ இல்லை, அதுக்கெலாம் செமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது இந்த வண்டி பார்க்குறதுக்கு. அடுத்ததாக இன்ஜினு, கிளச்சு, கியர் பாக்ஸு, பிக்கப்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்ஜின் வந்து ரொம்ப ரிஃபைண்டாக தான் ஃபீல் ஆகுது. சீரியஸாக சொன்ன ரிஃபைண்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப வைப்ரேஷன் அதெல்லாம் எதுவுமே தரல. ரொம்ப ரிஃபைண்டாக ஃபீல் ஆகுது, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி தான் இருக்குது இன்ஜின். கிளச்சு, கியர் பாக்ஸ்லாம் ரொம்ப ஈஸி தான். கிளச்சு ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸ்லிப்பர் கிளச் தான் உங்களுக்கு. அதனால் கிளச்சு ரொம்ப சாஃப்ட் தான். அது பாருங்கள், ஒரு விரல் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு என்னோட ஜாவாலாம் இருந்து பார்த்தீங்களா, அதில் இந்த மாதிரி கிளச்லாம் இருக்காது. நான் போட்டு ஐடின்னு இருக்கணும் அதை. ஏன்னா அப்போ வந்துலாம் வெட் கிளச், அதுக்கப்புறம் வந்து ஸ்லிப்பர் கிளச் மாற்றிட்டாங்க. இது ரொம்ப 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 ஃப்ரீயாக தான் இருக்குது. பிக்கப் சொல்லணும் வைங்களேன், அதுதான் மேட்ரு. வண்டியில் வந்து சடனாக ஒரு புல் இருக்குது. ஆனால் இதுதான் வந்து பிரச்சனையே. இது என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னா, வண்டி வந்து சீக்கிரமாக ரெவ் ஆகிடுது. அந்த ஆர்பிஎம் வந்து சீக்கிரமாக தொட்டுது. அதனால் அடிக்கடி கியர் மாற்றுற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அது ஒரு தலைவலியாக இருக்கும் டிராஃபிக்கில் உங்களுக்கு. பட் ஆனால் உங்களுக்கு ரெவ் பண்ணாலும் சீக்கிரமாக ரெவ் ஆகுது, வைப்ரேஷனும் தெரில. ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் டப்புன்னு கியர் மாற்றுற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். அடிக்கடி நீங்கள் கியர் மாற்றினே இருக்க மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் இதில் தலைவலி. ஸோ இது எங்கே பிரச்சனை ஆகும்னா, உங்களுக்கு டாப் எண்டில் தான். உங்களால் ஹை ஸ்பீட்ஸில் க்ரூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இந்த வண்டியில் ஒரு 100-110 க்ரூஸ் பண்ணலாம். அந்த ஸ்பீட்ஸ்க்கு இது சூப்பராக இருக்கும். பட் ஆனால் அதுக்கு மேலே ஸ்பீடாக போனால் உங்களுக்கு, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் டாப் ஸ்பீடாக 130-135 அவ்வளோதான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கியர் ரேஷியோ அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்து தான் ஓட்டணும். பட் மற்றபடி வண்டி பிக்கப்பு, பவருக்கெல்லாம் பஞ்சம், அதெல்லாம் வந்து செமையாக இருக்குது. அதெல்லாம் குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. நல்ல பிக்கப் இருக்குது, நல்ல பவரும் இருக்கும் உங்களுக்கு. மோஸ்ட்லி வைப்ரேஷன் இல்லை, முக்கியமாக வைப்ரேஷன் கிடையாது. அதுதான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே. இது வைப்ரேஷன் வந்து பெருசாக எனக்கு ஃபீலே ஆகலை. ஸோ இந்த பைக்கை வந்து 30-30-30 சொல்லி தான் SD வந்து கிளைம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதில் வந்து 30 BHP இருக்குது, 30 Nm ஆஃப் டார்க் இருக்குது, 30 km மைலேஜ் கொடுக்கும் அப்படின்றாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு இதுன்னு தெரில. பட் பவர் டார்க்லாம் ஓகே. பட் 30 km தான் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது மைலேஜ். மேபி அது முன்ன பின்ன ஆகும், பட் ஆனால் வரும். 30 km ஒத்துக்கலாம். எனக்கும் அது வரா மாதிரி தான் ஃபீல் ஆகும், வரக்கூடிய மைலேஜ் தான். ஸோ அதில் ஒன்றும் இது கிடையாது. அடுத்ததான் இந்த வண்டியோட ஹேண்டிலிங்கு, கம்ஃபர்ட்லாம் கேட்டிங்கன்னு வைங்களேன், ஹேண்டில் பார் வந்து நல்லா ஹைட்டாக இருக்குது. நீங்கள் நல்லா ஜாலியாக கம்ஃபர்டபுளாக பிடிச்சி ஓட்டலாம். ஹைட்டாக இருக்குது, வைடாக இருக்குது. அவங்களுக்கு நல்லா பார், இவ்வளோ வைடாக இருக்குது எனக்கு ஹேண்டில் பார். செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது பிடிக்கிறதுல. ஹேண்டில் பார்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. சீட்டு பார்த்தீங்கன்னா, சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஆனால் இந்த வண்டியில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிராம்பிளர் சீட் வந்தது. அது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லுக்கு அப்படியே வெட்டி வச்ச மாதிரி இருக்கும். அந்த சீட்டு கட் பண்ணி வச்சிருப்பாங்க பிளெயின் சீட்டில். அது செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி தான் நல்லா இருந்திருக்கும். பட் இதுவும் ஓகே தான். இதுவும் நல்லா தான் இருக்குது, கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. சீட்டு குறை சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. லாங்ஸ் போனாலும் போக முடியும் உங்களால். நல்லா கம்ஃபர்டபுளான போஸ்டர் தான் உங்களுக்கு. ஃபுட் பேக்ஸும் வந்து ரொம்ப ரியர் செட்லாம் இல்லை. உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் உட்காந்து ஓட்டினாலும் ஓட்டலாம். இன்கேஸ் வேறு ஆஃப் ரோடு வருது, நீங்கள் சேடலிங் போனாலும் உங்களால் சேடலிங் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. ஓகே தான், உங்களால் மேனேஜ் பண்ண முடியும். மற்றபடி பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் பிரேக்கு, ரியர் பிரேக், எனக்கு பிரேக்ஸில் குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. நல்ல பிரேக் ஃபீட்பேக் இருக்குது உங்களுக்கு. ஸ்டாப்பிங் பவரும் இருக்குது, பைட்டும், இனிஷியல் பைட்டும் நல்லா இருக்குது. நீங்கள் பிரேக் தொட்டிங்கன்னா நிற்கிது வண்டி அப்படி. அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. பேக் பிரேக்கும் அப்படி தான். இல்லை பிரேக்ஸில் வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு ஆக்சுவலாக வந்து ஜாவாவோட பிரேக்ஸ் பிடிக்கும். ஜாவா SDயோட பிரேக்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, எனக்கு அதில் பிரேக்லாம் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்தது. பிரேக்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அதில் எதுவும் குறை சொல்கிற மாதிரிலாம் இருக்காது. இந்த ஜாவா அண்ட் SD பைக்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு தலைவலியான பிரச்சனை இருந்தது. இன்ஜின் ஹீட் வந்து பயங்கரமாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா, இருங்க நான் உங்களுக்கு அதை காட்டுறேன் நிறுத்திட்டு. இப்போ இந்த வண்டி ரேடியேட்டர் ஓடுது. ஆனால் இப்போ என்னன்னா, இந்த ஓட்டை
இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இதில். ஸோ இந்த ரேடியேட்டர் வந்து இந்த காற்று வந்து டேரெக்டாக இப்படி வெளியே அடிக்கும். ஸோ அப்போ நீங்கள் டிராஃபிக்கில் ஓட்டுறப்போ கரெக்டாக அவங்களோட காலில் தான் அடிக்கும் அந்த ஹீட்டு. அதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனையே. பட் அதை மட்டும் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா ஓகே. ஆனால் அட்வென்ச்சர் பைக்ஸில் வந்து அந்த ஃபேனில் வந்து கேப்பை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஃபேனை வந்து ஃபுல்லாக மூடுவாங்க, காற்று வந்து கீழே போயிடும். ஸோ சைடில் இப்படி அடிக்காது, இப்படி காற்று அடிக்காமல் கீழே காற்று அடிக்கும் உங்களுக்கு. அதனால் அது வந்து பெருசாக ஹீட்டு தெரியாது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் கடுப்பான விஷயம் தான். அந்த ஃபேனில் இருக்க காற்று சைடில் அடிக்கிறதுனால உங்களுக்கு காலில் கரெக்டாக அடிக்கும் அது. ஆனால் எனக்கு பெருசாக தெரில. நான் வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்கேன், ஷார்ட்ஸும் ஸ்லைடர்ஸ் தான் போட்டு ஓடிட்டுருக்கேன். எனக்கு பெருசாக ஒன்றும் தெரில. மேபி ரொம்ப நாள் டிராஃபிக்கில் ஓட்டினா கண்டிப்பாக ஹீட்டு தெரியும். நல்லா ஹீட்டு ப்ரொடியூஸ் பண்ணுற இன்ஜின் தான் இது எல்லாமே உங்களுக்கு. அதெல்லாம் மேனேஜ் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் அப்படியே ஓஹோலாம் கிடையாது. குறை சொல்கிற அளவுக்குலாம் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு தான் இருக்கும் உங்களுக்கு வண்டியில். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மைலேஜ், ஸோ இதில் டேங்க் கெப்பாசிட்டி வந்து ஒரு 12.5 லிட்டர்ஸ் தான் வரும். கொஞ்சம் சின்ன டேங்க் மாதிரி தான் இருக்கும். ஆனால் மைலேஜ் நீங்கள் 30 வச்சா கூட அப்படி இப்படின்னு பார்த்தா கூட ஒரு 300 கிலோமீட்டர் ஓட்டலாம்னு வைங்களேன். ஒரு 260 300 கிலோமீட்டர் ஓட்டலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ரேஞ்சு கிடைக்கும். பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் பெரிய டேங்க் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். டேங்க் கொடுக்கலன்னு தெரில. நெக்ஸ்ட் ஒரு சஸ்பென்ஷன். ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தோணுது. பட் ஆனால் பேக்கில் நல்லா கம்ஃபர்டபுள் சாஃப்டாக இருக்குது நல்லா. ஆனால் இது சஸ்பென்ஷன் ஆனால் ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஸ்கிராம்பிளரில் உங்களுக்கு ஆஃப் ரோடு போகிற மாதிரி சஸ்பென்ஷன் இருக்கணும், ரோட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் டியூன் பண்ணுவாங்க. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்டிஃபாகவும் இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு எதுவும் ஃபீட்பேக்ஸ் வந்து பெருசாக ஃபீல் ஆகலை. பள்ளத்திலலாம் விட்டால் பெருசாக ஒன்றும் அப்படியே பம்ப் ஆகிற மாதிரி தெரில. பட் ஆனால் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்க ஃபீல் இருக்குது. பட் நல்லா இருக்குது, மேனேஜ் பண்ண முடியும் உங்களால். இது டயர்ஸும் நல்லா கிரிப்பாக தான் இருக்குது. எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் இது. ஆக்சுவலாக இதே டயர் தான் என் பைக்லேயும் இருக்குது. எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான், நல்லா தான் இருக்கும். சேம் செஷன் டயர்ஸ் தான். டயர்ஸோட ஃபீட்பேக் வந்து எனக்கு ஓகே தான். ஏன்னா என் பைக்லேயே இன்னும் பேக் டயர் வந்து 36,000 கிலோமீட்டர் கிட்ட ஓடிச்சு. இன்னும் ஒரு 2000 3000 கிலோமீட்டர் ஓட்டலாம் அது. அதனால் நல்ல டயர்ஸ் தான், நல்லா உழைக்கும். எம்ஆர்எஃப் வந்து லைஃப் வரும். கிரிப்பும் நல்லா தான் இருக்கும். குறை சொல்கிற மாதிரி எதுவும் இருக்காது. நல்ல கிரிப்பு நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மற்றபடி இந்த டிஸ்பிளே, இந்த கன்சோலு, இந்த சுவிட்சஸ் அதெல்லாமே சேம் தான். எல்லா எஸ்டிஎன் ஜாவா பைக்கில் இருக்கிறது தான். ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அதில் எந்த சேஞ்சும் இல்லை. தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில். ஸ்பீடோமீட்டர், ஃபியூல் இண்டிகேட்டர்ஸ், என்ன கியரில் ஓட்டுறீங்க, ஆர்பிஎம் கேஜ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் அப்படியே எல்லாமே காப்பி பண்ணுறது தானே. ஒரே இது தான் இருக்கும் உங்களுக்கு. பட் தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கும். எனக்கு இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் அதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத விஷயமும் எனக்கு தோணுது. அதெல்லாம் தேவைப்படாது, மேக்ஸிமம் தேவைப்படாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்க. ஃபோன் யூஸ் பண்ணாத இப்போ எனக்குலாம் வந்து மோஸ்ட்லி ரூட் தெரியும். ஸோ அதனால் எனக்கு அது பெருசாக தேவைப்படாது. சிலருக்கு அது யூஸ் ஆகும். பட் அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுது. ஸோ இந்த பைக்கில் இன்னொரு சூப்பரான விஷயம் இருக்குது. நீங்கள் பில்லியனாக போகிறீங்கன்னு வைங்களேன், இந்த ஃபுட் பேக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா காலை சூப்பராக வைக்கலாம். நீங்கள் தெரியுது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் மாதிரி. ஸோ சில வண்டியில் இதெல்லாம் இருக்காது. ஆனால் இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ், சூப்பராக இருக்குது. ஸோ பில்லியன் உட்காரத்துக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல சீட்டு குட்டி தெரியுது அவங்களுக்கு. இந்த இடத்துல சீட்டு குட்டி, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கும். மற்றபடி நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. எனக்கு இப்போ ஓட்டின வரைக்கும் பெருசாக ஒன்றும் ஹீட்டோ இல்லை வைப்ரேஷனோ எனக்கு நான் இதெல்லாம் பாதர் பண்ணுற மாதிரி எனக்கு எதுவும் தெரில. வைப்ரேஷன் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு நல்லா தெரியும், நான் சுசுக்கி ஓட்டுறேன். ஸோ சுசுக்கியில் வந்து வைப்ரேஷனே இருக்காது. எனக்கு இந்த வண்டி வந்து சர்ப்ரைசிங்லேயே வைப்ரேஷன் இல்லாமல் இருக்குது. எனக்கு அது ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபை நான். ஆனால் வைப்ரேஷன் யாருன்னா இருக்குன்னு சொன்னால் நம்பாதீங்க. சீரியஸாக வைப்ரேஷனில் அந்த பஸ் இருக்கும். அந்த சிங்கிள் சிலிண்டருக்கான ஒரு பஸ் ஃபீல் ஆகும். பட் வைப்ரேஷன் பாதர் பண்ணுற அளவுக்குலாம் உங்களுக்கு ஒன்றும் அப்படி கிடையாது. பாதர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வைப்ரேஷன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஸோ இந்த பைக் வந்து ஆக்சுவலாக யாருக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட யூசேஜ் வந்து மேக்ஸிமம் டூரிங் இருக்குது, அக்கேஷனலாக சிட்டியில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் இது ஓட்டலாம். ஏன்னா நீங்கள் சிட்டியில் வந்து அடிக்கடி கியர் மாற்றினே இருக்க மாதிரி உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். அது இந்த பாருங்க, இப்போ நான் 40 தான் போகிறேன். ஆனால் நான் 50 கியர் தேவைப்படுது. நான் சீக்கிரமாக கியர் மாற்றணும். அப்போ தான் அந்த வண்டி வந்து உங்களை ரொம்ப ரெவ் ஆகாமல் பார்த்துக்கும். அந்த இன்ஜின் வந்து ரொம்ப ரெவ் ஆகிடும் சீக்கிரமாக. அது ஒரு கடுப்பாக இருக்க விஷயம் தான். மற்றபடி ஓகே தான். உங்கள் ஹைவே க்ரூசிங்லாம் வந்து ரிலாக்ஸாக தான் இருக்கும். ஒரு 100லாம் வந்து ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. 100ல் ரொம்ப ரிலாக்ஸாக போகும் உங்களுக்கு வண்டி. ஸோ ஃபைனலாக சொல்லணும்னா டயர் கிரிப் ஓகே, சஸ்பென்ஷன் நல்லா இருக்குது, பிரேக்ஸ் சூப்பராக இருக்குது, இன்ஜின் வைப்ரேஷன் கிடையாது, ஹீட்டு பெருசாக தெரில. ஹீட் ஆனால் தெரியும், பட் பெருசாக தெரில. மற்றபடி ஹேண்டிலிங் சூப்பராக இருக்குது. வண்டி ஹேண்டில் பார் நல்லா ஹைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஹேண்டிலிங்லாம் உங்களுக்கு சீட் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. ஃபுட் பேக்ஸோட பொசிஷன் நல்லா இருக்குது. ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டராக வச்சுக்கலாம் அந்த வண்டியை. எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. வண்டி சூப்பராக இருக்குது, குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த சர்வீஸ் இஷ்யூலாம் இப்போ வருமானு கேட்டால் கிடையாது. ஏன்னா இது புது இன்ஜின் உங்களுக்கு. ஸோ கத்தார் இன்ஜின் சொல்லிட்டு புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஜின் டோட்டலாகவே ரீபில்ட் பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றிருக்காங்க இன்ஜினில். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருந்த ப்ராப்ளம்ஸில் மேக்ஸிமம் இருக்காது. ஏன்னா அதில் டிஃப்ரென்ஸே தெரியுது உங்களுக்கு. வைப்ரேஷனே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு இருந்த இன்ஜின்லாம் பயங்கரமாக அதோட கிருன்னு அப்படியே இதெல்லாம். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. அதனால் தாராளமாக நம்பி வாங்கலாம். உங்களுக்கு இந்த பைக்கு தேவைப்படுதுன்னா நம்ம பெசன் நகரில் இருக்க ஜூப்ளியன் மோட்டார்ஸை காண்டாக்ட் பண்ணுங்கள். மணி ப்ரோ இருப்பார். வண்டி டெஸ்ட் ட்ரைவ் ஓட்டி பாருங்கள். நல்லா பார்த்து பாருங்கள. நம்ம பேர் சொல்லுங்கள், அரணா பேர் சொல்லுங்கள். நல்லா டேக் கேர் பண்ணிப்பார். சர்வீஸுமே இங்கேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ அதனால் நல்ல சர்வீஸ் சென்டர் தேடுறீங்கன்னா தாராளமாக இங்கேயே வந்து பாருங்கள். எஸ்டிஎன் ஜாவா பைக்ஸ்லாம் வச்சுருக்கீங்கன்னா இங்கேயே வரலாம். சர்வீஸ்க்கு நல்லா சர்வீஸ் பண்ணி தராங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிடுங்க. இந்த வீடியோ நான் வேறு ஏதாவது சொல்லாமல் மறந்துட்டேன், இல்லை நான் நீங்கள் சொல்ல விட்டீங்க ப்ரோ அப்படின்னா அதை கேளுங்க. நான் கமெண்ட் செக்ஷன் ரிப்ளை பண்ணுறேன். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. மேபி சில திங்ஸ் ஏதாவது விட்டுருப்பேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே சொல்லாது
இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? இதோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், உங்கள் வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது பைக் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நம்பர் வச்சா நம்ம தான் சேஃப் ஆகணும். ஓகேவா? இதோட உங்களுக்கு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். See you, take care, bye bye.